ஏதோ 4 சிக்கனை வறுத்து நான் மாஸ்டர் செஃப் ஆகல. நான் வறுத்த எல்லா சிக்கனும் டன் கணக்கா. எல்லாம் புகழும் வல்ல இறைவனுக்கு. நல்லுறவு மக்களே, நான் உங்கள் மாஸ்டர் செஃப் சான் பாஷா. இன்னைக்கான ரெசிபி கல்யாணத்துக்குள்ள சிக்கன் 65 செய்வோம். அந்த சிக்கன் 65ஓட ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். சன் ஆயில் 1/2 லிட்டர், மல்லித்தூள் 5 கிராம், மிளகாய்த்தூள் 5 கிராம், சிக்கன் 65 மசாலா 10 கிராம், சோள மாவு 25 கிராம், மஞ்சள் தூள் 1 கிராம், தூள் உப்பு 2 கிராம், பூண்டு பேஸ்ட் 10 கிராம், இஞ்சி பேஸ்ட் 10 கிராம், ரெட் கலர் 2 கிராம், உரித்து வச்ச கோழி 1/2 கிலோ 30 கிராம் துண்டு, எலுமிச்சை பழம் 1/2 துண்டு. சிக்கன் 65 மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்டோம். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பு மசாலா மிக்ஸ் பண்ணுறது பார்ப்போம். முதல்ல சோள மாவு 25 கிராம் சேர்த்துக்கலாம். 2.5 கரண்டி. மிளகாய்த்தூள் 5 கிராம் 1/2 கரண்டி. தனியாத்தூள் 1/2 கரண்டி 5 கிராம். எங்களுடைய ஃபேவரட்டான சிக்கன் 65 மசாலா 10 கிராம். மஞ்சள் தூள் 1 கிராம். ரெட் கலர் பொடி 2 கிராம். இந்த ரெட் கலர் பொடி அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கலர். பூண்டு விழுது 10 கிராம். இஞ்சி விழுது 10 கிராம். தூள் உப்பு 2 கிராம். இதில் லெமனை சேர்க்கலை. இப்போ இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கறியை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு லெமனை புழிஞ்சிக்கணும். மசாலா போட்டு அப்படியே கறியை போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் அந்த கறியிலும் நல்லா மசாலாவோட அந்த தாக்கம் ஏறும். அதால் கறி நல்லா மேரினேட் பண்ணும்போது ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் அது நல்லா நீங்கள் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த கறிக்குள்ளே அந்த மசாலாவுடைய தன்மை இறங்கி இருக்கும். சிக்கன் 65 மசாலா பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கறியை நல்லா பிணைஞ்ச பிறகு மசாலாவில் இந்த 1/2 லெமன் ஜூஸை நல்லா புழிஞ்சு அதுவும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பக்காவாக மசாலா மிக்ஸ் பண்ணி சிக்கன் 65ஓட மசாலா ரெடி பண்ணியாச்சு. இது மினிமம் 1/2 மணி நேரம்லாம் ஊற வைக்கணும். அதிகப்படியாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வைக்கலாம். அதுக்கு மேலே ஊற வைக்கணும்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு நீங்கள் 2-3 மணி நேரம் அதே ஃப்ரெஷ்னஸோடு இருக்கும் எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சிக்கன் மேரினேட் பண்ணி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது நம்ம கடாய் வச்சு அந்த 1/2 லிட்டர் எண்ணெயை இதில் ஊற்றிருக்கிறோம். இப்போது நல்லா சிக்கனை பாருங்கள், நல்லா ஊறிச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. சிக்கனை இதில் கறி
எந்த அளவுக்கு மசாலாவில் ஊறுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயில் கறியை போட்டோன்னே கரண்டியை போட்டு கிண்டக்கூடாது. அப்படி கிண்டினோன்னா கறியிலேருந்து மசாலா பிரிஞ்சு தனியாக வந்துடும். அது போட்டு கொஞ்ச நேரம் வெந்த பிறகு நீங்கள் கரண்டியை போட்டு கிண்டினீங்கன்னா மசாலா அதில் ஒட்டியிருக்கும், சிக்கனும் வேகிறதுக்கு இதாக இருக்கும். அதே போல் ரொம்ப வேகமான வெப்பத்தில் வச்சு சிக்கன் வறுக்காதீங்க. அப்படி வறுத்தா மேலே வெந்துடும், உள்ளே வேகாமல் அப்படியே பச்சையாக இருக்கும். அது ரொம்ப சிம்மில் கூட வச்சு வேக வைக்க முடியாது, அது உங்களுக்கும் தெரியும். அது ரொம்ப நேரம் இழுக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிக்கனை வறுத்திடுங்க. இப்போ கறியை போட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதுவும் பெரட்டி பார்க்கலாம். ஏதோ 4 சிக்கனை வறுத்து நான் மாஸ்டர் செஃப் ஆகல. நான் வறுத்த எல்லா சிக்கனும் டன் கணக்கா. எண்ணெயில் சிக்கன் நல்லா வெந்துச்சு. இப்போது எடுத்துடலாம். வியூவர்ஸ், வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்களும் வீட்டில் செஞ்சு உங்களுடைய கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் லைக் கொடுங்க.